அன்புள்ள எமது ஏஐ சொந்தங்களுக்கு வணக்கம் கூறி, இலங்கையில தற்போது அதிகமாக பேசப்பட்டு வரும் விடயங்கள்ல ஒன்றுதான், இலங்கைக்கு அருகாமையில் ஈரானுடைய கப்பல் ஒன்று ஏதோ நடந்து தத்தளித்துக் கொண்டிருந்த போது அந்த கப்பலை இலங்கையின் காலி துறைமுகத்தில் இருக்கின்ற நேவி கடற்படை சென்று அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்தது. அவ்வாறு காப்பாற்றி கொண்டு வரப்பட்டவர்கள் சுமார் 30 பேர் மட்டுமே. மீதம் சுமார் 100க்கு அதிகமானவர்கள் கடலிலேயே உயிரிழந்துள்ளார்கள். அவர்களின் சடலங்களும் இலங்கை கடற்படை கரைக்கு எடுத்து வந்துள்ளது என்ற செய்தி இலங்கையில் பரவலாக பேசப்படுகிறது. மேலும் பல செய்திகள் குறிப்பிடுகிறது, இந்த கப்பல் இந்தியாவுடைய குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு பயிற்சி நிகழ்ச்சி ஒன்றுக்காக சென்றிருந்தார்கள். மீண்டு வரும் போதே நடந்தது. இந்த ஈரானுடைய கப்பல் இந்த போர் சூழலில் அமெரிக்க கடற்படைக்கு காட்டி கொடுக்கப்பட்டது. ஆகவே காட்டி கொடுக்கப்பட்ட பின்பே இந்த கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. அதன் பிறகே இலங்கை கடற்படை கடலுக்கு சென்று சிலரை மீட்டு கொண்டு மீதமான பொடிகளை, அதாவது உடல்களை அள்ளி வந்துள்ளது. எனவே இந்த காட்டிக் கொடுப்பை செய்தவர்கள் யார் என்ற செய்தியும் தற்போது பரவி வருகிறது. இது மாத்திரமில்லாமல் இன்னொரு செய்தி, அதாவது இலங்கையுடைய முன்னாள் அதிபர் ராஜபக்ச அவர்களுடைய மகன் நாமல் ராஜபக்ச இலங்கை பாராளுமன்றத்தில் பேசும்போது இந்த கப்பல் தாக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கப்பலை தாக்கும் அதிகாரம் எப்படி உள்ளது? அதாவது இலங்கையின் அதிகாரத்துக்கு உட்பட்ட பொருளாதார கடல் வளையம் இலங்கைக்கு சொந்தமானது. எனவே வருகை தந்த கப்பலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு உரியது. எனவே எந்த ஒரு வேற்று நாடுகளாலும் இலங்கை பொருளாதார வளையத்துக்குள், அதாவது இலங்கைக்கு சொந்தமான கடற்பரப்பிற்குள் தாக்குதல் நிகழ்த்த முடியாது. எனவே இது எப்படி நிகழ்ந்திருக்கலாம்? எனவே இதற்கு இலங்கை அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என்றவாறு பாராளுமன்றத்தில் அவர் நேற்று பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இது இல்லாமல் இன்னொரு செய்தி உலாவுகிறது. தற்போது இலங்கையை அண்மித்து இன்னொரு கப்பல் தத்தளித்துக் கொண்டு கடலில் நிற்கின்றது. இலங்கை துறைமுகத்திற்கு அது கரையொதுங்க அனுமதி கேட்கிறது. ஆனால் இன்னும் அதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை என்ற தகவல்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. சரி சகோதரர்களே, இது பற்றிய உண்மையான நிலை தற்போது வெளிவந்துள்ளது. உண்மையில் ஈரானுடைய கப்பல் தாக்கப்பட்டதா? இலங்கை அரசாங்கம் கப்பலுக்கு அனுமதி மறுத்துள்ளதா? இப்போது கடலில் நிற்கும் கப்பலின் நிலை என்ன? இது சம்பந்தமான முழு விவரங்களையும் உங்களுக்கு சுருக்கமாக தெளிவாக முன்வைக்கின்றேன். ஆகவே மறந்துடாம எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு முழுமையாக எமது நம்பத்தகுந்த தகவல்களை நீங்கள் கேட்கலாம். இது இலங்கையுடைய AI 24 யூடியூப் சேனல். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், இலங்கையில அண்மை காலமா எதிர்கட்சிகள், அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் அதிக கோஷமிட்டு வருகிறது. அது எப்படின்னு சொன்னா, இந்த ஈரான் நட்பு நாடு, இந்த ஈரான் நட்பு நாடா இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஈரான்ல நடக்கின்ற அழிவுகள், குறிப்பாக கொமைனி உயிரிழந்தது மற்றும் அங்குள்ள சிறுவர்கள், பள்ளி மாணவர்கள் உயிரிழந்தது, இது சம்பந்தமாக எந்த ஒரு கண்டனத்தையும் வெளிப்படையாக கூறாமல் அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது என்று எதிர்கட்சிகள் பலமான சத்தம் விட்டு வருகிறது. ஆனால் தற்போதைய அனுர திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கமோ மௌனமாகவே இருந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதியுடைய மகன் நாமல் ராஜபக்ச உட்பட முன்னாள் அரசாங்கத்தில் பங்காற்றிய அமைச்சர்கள், எம்பிக்கள் எல்லாம் ஈரானிய தூதரகத்துக்கு சென்று கொமைனி அவர்கள் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமான தங்களது கவலையை தெரிவித்து வந்தார்கள். ஊடகமெங்கும் இந்த அரசாங்கத்தின் மௌனம் பற்றி தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் அரசாங்கம் நீண்ட அமைதிக்கு பிறகு நேற்று அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் இலங்கையில் உள்ள ஈரானிய தூதரகத்துக்கு சென்று தங்களுடைய அனுதாப செய்தி, அதாவது கொமைனி அவர்கள் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமான அரசாங்கத்துடைய அனுதாப செய்தியை எத்தி வைத்துவிட்டு வந்துவிட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த அரசாங்கம் வாய் திறக்கவில்லை என்ற சலசலப்பு சற்று குறைந்தது. ஆனால் இலங்கையில் உள்ள அரசு அறிவியல் அறிஞர்கள் சிலர், ஏன் இந்த அரசாங்கம் உடனடியாக மேற்படி விடயம் சம்பந்தமாக, அதாவது மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் மீது செய்து வரும் அழுத்தங்கள் சம்பந்தமான விஷயத்தில் வாய் திறக்காமைக்கான காரணம் கீழ்வரும் விடயங்களை கோடிட்டு காட்டுகின்றார்கள். அதாவது இலங்கையில் உள்ள எதிர்கட்சிகளோ எப்பயாவது ஏதாவது ஒரு சாட்டை பயன்படுத்தி, சர்வதேசத்தை பயன்படுத்தியாவது இலங்கை அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக வாய் திறந்து ஈரானை சார்ந்து பேசினால் சர்வதேச ரீதியில் அமெரிக்கா இஸ்ரேலுடைய அழுத்தங்கள் இலங்கையை பாதிக்கும் என்ற ஒரு காரணத்துக்காக இலங்கை அமைதியாக இருந்திருக்கலாம். அதாவது இலங்கை அரசாங்கம் அமைதியாக இருந்திருக்கலாம். அரசியல் அறிவியலாளர்களுடைய கருத்தாக உள்ளது. இது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதனை தொடர்ந்து
தொடர்ந்து ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. அதாவது இலங்கைக்கு அருகாமையில் காலி என்ற மாவட்டத்துக்குள், அதாவது காலி இலங்கையின் தென்பகுதியில் தென்மேற்கு கரையில் அமைந்துள்ள பகுதி. இந்த காலி பகுதியில் இலங்கையுடைய கடற்படை தளமும் இருக்கின்றது. இந்த கடற்படை தலைமையகத்துக்கு தொலைவில் இலங்கையின் பொருளாதார வலயத்துக்குள் என்று குறிப்பிடப்படுகின்றது. இதற்குள் இருந்து இலங்கை கரையோரத்தின் கடற்படையின் உதவியை வேண்டி நிற்கிறது. ஆனால் இலங்கை கடற்படையோ அதற்கு எந்தவித உதவியும் வழங்கவில்லை. ஆனால் அந்த கப்பல் ஏதோ விபத்து அல்லது தாக்குதலுக்கு உள்ளான பிறகே இலங்கை சென்று மீதப்பட்டவர்களை தூக்கி வந்தார்கள் என்று இலங்கை பாராளுமன்றம் உட்பட இலங்கையின் அரசியல் பிரமுகர்கள், எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் எல்லோரும் குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. இன்று பாராளுமன்றத்தில் கூட இலங்கையின் பிரபல எதிர்க்கட்சி உறுப்பினரில் ஒருவர் முஜிபுர் ரஹ்மான் கீழ்வருமாறு தெரிவிக்கின்றார். 11 மணி நேரம் கடந்து ஈரானிய கப்பலை காலி துறைமுகத்தில் தரித்து நிறுத்த ஈரான் கப்பலுக்கான அனுமதி வழங்காமைக்கான என்ன காரணம் என்று இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று 5ஆம் தேதி உரையாற்றும் போது அவர் கீழ்வருமாறு குறிப்பிடுகிறார். இந்திய கடற்படை பயிற்சியில் மொத்தம் 74 நாடுகள் பங்கேற்றன. இதில் 42 கப்பல்களும் 29 விமானங்களும் ஈடுபட்டன. இலங்கையின் நந்தி மித்திர என்ற போர்க்கப்பலும் இந்தியாவில் சென்று இந்த பயிற்சியில் ஈடுபட்டன. பயிற்சியை முடித்துக்கொண்டு இந்தியாவிடமிருந்து அனுமதி பெற்ற பிறகு ஈரான் கப்பல் நாடு திரும்ப முயன்றது. ஆனால் வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்க கப்பல் நின்று கொண்டிருந்ததால் அந்த பகுதியின் ஊடாக ஈரான் கப்பலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. எனவே இந்த ஈரான் கப்பல் பின்வாங்கி இலங்கையின் தென்பகுதியில் உள்ள காலி துறைமுகத்திலிருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிட்டிருந்தது. இந்த வகையில் இந்த கப்பல் அந்த இடத்தில் சுமார் 11 மணி நேரம் நங்கூரமிட்டிருந்தது. இவ்வாறு 11 மணி நேரம் நங்கூரமிட்டிருக்கின்ற நேரத்தில் இந்த கப்பலின் பிரதான மாலுமி இலங்கை அரசாங்கத்திடம் இலங்கை துறைமுகத்துக்குள் இந்த கப்பலை கொண்டு வர அனுமதி கோரியிருந்தார். 11 மணி நேரம் தாமதத்துக்கு பிறகு இந்த தகவல் அங்கே இருந்த அமெரிக்க படைகளுக்கு சென்றுள்ளது. அதாவது இப்படி ஒரு கப்பல் நங்கூரமிட்டுள்ளது என்ற தகவல் அமெரிக்க கடற்படைக்கு சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து வளைகுடா பிராந்தியத்தில் இருந்த அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் ஈரான் கப்பலை தாக்குவதற்காக ஈரான் கப்பலை அண்மித்த குறித்த பகுதிக்கு நகர்ந்துள்ளது. இத்தகைய பின்னணியில் குறித்த கப்பல் வருகை தந்து 11 மணி நேரம் கடந்தும் கூட எம்முடைய துறைமுகத்திற்கு குறித்த கப்பலை அனுமதிக்காமைக்கான காரணம் யாது என்று இலங்கையுடைய பாராளுமன்ற அதிரடி பேச்சாளர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இன்று கேள்வி எழுப்பியதை காணக்கூடியதாக இருந்தது. அதேவேளை இன்னொரு இலங்கையுடைய பெரும்பான்மை சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறிப்பிடும் போது இந்த கப்பல் இந்தியாவுக்கு வந்தது, இந்தியாவின் பயிற்சியை முடித்துவிட்டு சென்றது, ஆகவே இந்தியாவே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும், அந்த கப்பலை பாதுகாக்க தவறிவிட்டது என்றவாறு அவருடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். இதே விஷயத்தை இந்தியாவின் சில தமிழ் ஊடகங்களும் வெளியிட்டிருந்தது. அதாவது இந்தியா ஏன் இந்த கப்பலை பாதுகாக்கவில்லை என்ற கருத்துகளும் யூடியூபர்கள் பேசியதை காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த கப்பல் காட்டி கொடுக்கப்பட்டது, அது இந்தியர்கள் காட்டி கொடுத்தார்களா அல்லது இலங்கையில் உள்ளவர்கள் காட்டி கொடுத்தார்களா என்பது தெளிவாக எங்கேயுமே குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த கப்பல் அமெரிக்க கடற்படைக்கு காட்டி கொடுக்கப்பட்டது என்ற தகவல்களும் தற்போது சமூக ஊடகங்களில் பரவி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் இந்திய அரசாங்கம் தெளிவாக அறிவித்துவிட்டது, இந்த கப்பல் தாக்கப்பட்டதற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த குற்றச்சாட்டை தாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று இந்திய அரசாங்கம் தனது கருத்தை தெளிவாக பதிவிட்டுள்ளது. அதாவது இந்த ஈரானிய கப்பலை தாக்குவதற்கு குறித்த இந்திய துறைமுகம் ஒன்று பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவ அதிகாரி ஒருவர் அந்த நாட்டின் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இந்தியாவுடைய உள்நாட்டு விவகார அமைச்சு இந்த அறிவிப்பை, அதாவது தமக்கும் தாக்குதலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று தெரிவித்து இந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். சரி, இப்படி இருக்க இலங்கை பக்கத்துல ஏன் இலங்கை இவ்வளவு நேரம், அதாவது 11 மணி நேரம் அவர்கள் கெஞ்சி கூத்தாடினார்கள், ஏன் இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்க இல்ல, இலங்கைக்கு ஈரான் எவ்வளவோ உதவி செய்துள்ளது, ஏன் இலங்கை இவ்வளவு காலதாமதப்படுத்தியது அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கத்தின் மீது ராக்கெட் வேகத்தில் தற்போது குற்றச்சாட்டுக்கள் வீசப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கும் போது இதற்கெல்லாம் ஒரே விடையாக பாராளுமன்றத்தில் இலங்கையுடைய அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த அவர்கள் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்து மீது முன்வைக்கிறது, ஆகவே இது பற்றிய உண்மையான விஷயத்தை நான் இப்போது சொல்லவா அப்படின்னு சொல்லி அவர் நடந்த கதையை இன்று பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக முன்வைத்துள்ளார். இந்த வகையில் வதந்திகளை பரப்பாதீர்கள், பொறுப்புடன் பதில் கூறுங்கள் என்று பாராளுமன்றத்தில் நலிந்த திசாநாயக்க என்ன குறிப்பிட்டார் என்றால், இந்த
ஈரானுடைய கப்பல் காலி துறைமுகத்தில், அதாவது இலங்கையின் தென்பகுதியிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் அளவில் நின்று கொண்டிருந்தது. இந்த வகையில இலங்கை அரசாங்கத்துக்கு, அதாவது இலங்கையின் கடற்படைக்கு சொந்தமான MRCC எனும் சென்டருக்கு தகவல் கிடைக்கின்றது, தகவல் அனுப்பப்படுகிறது. ஆனால் அந்த தகவல் நமக்கு தாக்குதல் நடத்தப்பட்டு விட்டது என்பது சம்பந்தமாக அல்ல, அந்த கடல் பிராந்தியத்தில் இறந்த உடல்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான தகவல்கள் தான் நமக்கு கிடைக்கிறது. இதனைத் தொடர்ந்து இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை 1 மணி நேரத்துக்குள் வேகமாக செயற்பட்டு அந்த இடத்துக்கு சென்று அவர்களை காப்பாற்றும் பணியில் ஈடுபடுகின்றார்கள். இந்த வகையில் இலங்கையுடைய கடற்படை மற்றும் விமானப்படைக்கு அது தாக்குதலாக இருக்கலாம் அல்லது விபத்தாக இருக்கலாம் என்பது முக்கியமல்லாமல் மனிதாபிமான அடிப்படையில் உயிர்களை காப்பாற்றும் வேலையில் ஈடுபடுவதில் அவர்கள் அந்த இடத்தில் ஈடுபட்டார்கள். இந்த வகையிலே இந்த இடத்தில், அதாவது இந்த கடற்பகுதியில் ஈரானுடைய கடற்படைகள் உயிரோடு காப்பாற்றப்பட்டு இலங்கையின் தென்பகுதியில் உள்ள காலி பகுதியில் அமைந்துள்ள கராபெட்டிய என்கிற வைத்தியசாலையில் அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். இவ்வாறு மனிதாபிமானம் அடிப்படையில் காப்பாற்றப்பட்டவர்கள் ஒருவர் தற்போது ICUவில், அதாவது அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இது அல்லாமல் 97 பேர்களுடைய இறந்த உடல்களும் கரைக்கு எடுத்து வரப்பட்டது என்று அமைச்சர் நலிந்த அவர்கள் பாராளுமன்றத்தில் இன்று தெளிவாக முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து இந்த சில மருத்துவ தேவைகளுக்கான மருத்துவங்கள், மருத்துவ உபகரணங்கள் காலியில் உள்ள அந்த வைத்தியசாலையில் காணப்படவில்லை. அரசாங்கத்திடமும் இப்போது கையிருப்பில் இல்லை. எனவே நாங்கள் இப்போது சுகாதார அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சு இணைந்து அவர்களுக்கு தேவையான அந்த மருத்துவ உபகரணங்களை தனியாரிடமிருந்து பெற்று எடுத்து காலிக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். அது இன்னும் சற்று நேரத்தில் சென்றடையும் அந்த வைத்தியசாலைக்கு என்று அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மேலும் அவர் குறிப்பிட்டார், இந்து சமுத்திரத்தில் அரசாங்கம் என்ற வகையில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக அரசாங்கம் அர்ப்பணிப்போடு மனிதாபிமானமாக செயற்படுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அவர் சொன்னார், நான் இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று ஊடக மகாநாட்டில் குறிப்பிட்டிருந்தேன். அந்த நேரத்தில் இதுக்கு, இந்த கப்பலுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் அன்று பின்னேரமாகும் போதுதான் அமெரிக்காவுடைய உத்தியோகபூர்வ தகவல்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியானது. அதாவது இந்த கப்பல் அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவப்பட்ட வெடிப்பொருட்களால் தகர்க்கப்பட்டது என்ற செய்தி பின்னர் தான் அறிய கிடைக்கின்றது. மேலும் குறிப்பிட்டால், நீங்கள் சொன்னதை விட மேலும் அதிகமான சம்பவங்கள் தற்போது இந்து சமுத்திரத்தில் அரபிக்கடலில் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதனை நாங்கள் சர்வதேச சட்டத்துக்கு அமைய மற்றும் மனிதாபிமானம் மற்றும் ஒரு நாட்டின் அரசாங்கம் என்ற ரீதியில் அந்த விடயங்களையும் நாங்கள் கையாண்டு கொண்டு தான் இருக்கின்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கு அவர் பேசுகின்றார். மேலும் அவர் பேசும்போது சொல்கிறார், தற்போதும் இந்த அரபிக்கடலில் நடந்து வரும் விஷயங்களை அரசாங்கம், மனிதாபிமானம், சர்வதேச சட்டம் என்ற வகையில் அவற்றை நாங்கள் கையாண்டு வருகின்றோம். அந்த விடயம் முடிந்த பிறகு நாங்கள் உத்தியோகபூர்வமாக அந்த விடயத்தை உங்களுக்கு அறிவிப்போம் என்று அமைச்சர் நலிந்த திசாநாயக்க அவர்கள் இலங்கையுடைய பாராளுமன்றத்தில் தனது உத்தியோகபூர்வமான செய்தியை முன்வைத்து சென்றார். இதிலிருந்து நமக்கு இன்னொரு மாதிரி சில விஷயங்கள் புரியுது. ஊடகங்களில் வெளியாகிற தகவல் தான் இன்னும் ஊர்ஜிதமாகவில்லை. இன்னொரு கப்பலும், அதாவது ஈரானுடைய கப்பல் ஒன்று இலங்கையை மத்திய பகுதி, அதாவது கொழும்பை அண்மித்த பகுதியில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது என்ற செய்தியும் வருகிறது. இதனை இலங்கை அரசாங்கம் எப்படி கையாளப் போகின்றது என்பதை தான் இவர் மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கும் விடயங்கள் முடிந்த பிறகு நாங்கள் உங்களுக்கு தெளிவாக முன்வைப்போம் என்று கூறினாரோ தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசாங்கம் மேற்படி வெளியாகின்ற தகவல்கள் உண்மையா, அவற்றை அரசாங்கம் எவ்வாறு கையாளப் போகின்றது என்பதெல்லாம் இலங்கையுடைய ஊடக அமைச்சு விரைவில் வெளியிடும். அவற்றையும் நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம். சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.